என்னடா சொல்றீங்க? இன்னைக்கு இந்தியா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதா இல்லையா? என்னையா உன்னை கழுதைகளை சேர்த்து வச்சா? ஓ குரலி வித்தையா? இன்னைக்கு மட்டும் போன தடவை மாதிரி இந்தியா ஜெயிச்சிருச்சு. ஒரு மிகப்பெரிய வரலாறு படிக்கும் போல இருக்குது. ஆமா, இன்னைக்கு இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறத ஒரு சந்தேகத்திலேயே சொன்னீங்க. இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குதா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஆமாங்க, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோசியல் மீடியால இன்னைக்கு காலையில இருந்து நிறைய கருமாந்திரம் முடிச்சவனுங்க என்னென்ன போடுறாங்க தெரியுங்களா? ஐயோ, ஐசிசி டோர்னமெண்ட்லாம் இந்தியா ஞாயிற்றுக்கிழமை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சனிக்கிழமை திங்கக்கிழமை இந்த மாதிரி வச்சா இந்தியா ஜெயிக்கும், ஞாயிற்றுக்கிழமையில வாய்ப்பு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேங் பேசிட்டு இருக்காங்க. என்ன என்ன எழவி அது? ஐயோ, கமின்ஸ் ஃபோட்டோ எடுத்த மாதிரி சாட்னர் வேர்ல்டு கப்பை ஃபோட்டோ எடுத்துட்டாரா, அப்போ கண்டிப்பாக நியூசிலாந்து ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கேங் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இதெல்லாம் கேட்கும்போது என்னடா குரலை வித்து காட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சரி, இந்த குரலை வித்துக்களையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்தியாவுக்கு நியூசிலாந்துக்கு முடியான T20 எல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? உனக்கு பர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. இது வரைக்கும் நடந்த T20 உலக கோப்பைகளில் நியூசிலாந்து இந்தியா கூட 3 டைம் மோதி இருக்குது. அதில் 3 டைமுமே நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்குது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, அதுதாங்க உண்மை. சரி, எல்லா T20யும் சேர்த்துனா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த T20 சீரீஸில் நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11 டைம் இந்தியா கூட ஜெயிச்சிருக்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா 18 டைம் நியூசிலாந்து கூட ஜெயிச்சிருக்குது. சேச்சா, அதெல்லாம் கணக்கு வராதுப்பா. T20 உலக கோப்பையில் இந்தியா நியூசிலாந்து கூட இது வரைக்கும் ஜெயிச்சதே இல்லை அப்படிங்கிறதான் வரலாறு. அந்த வரலாறு மாற்றி எழுதப்படும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு எல்லாத்தோட விருப்பமே. அதே மாதிரி இந்த நம்பர் 1 பேட்ஸ்மேன் அண்ட் நம்பர் 1 பவுலர் 2 பேருமே சொதப்பிட்டு வராங்க. நீங்களும் கொஞ்சம் வரலாற்றை மாற்றி எழுதுங்க, கொஞ்சம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுங்கப்பா இந்த ஃபைனலில். அகமதாபாத்தில் நடக்க போகிற ஃபைனலில் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் 60% வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த கிரவுண்டில் செகண்ட் பேட்டிங் செய்கிறது தான் ஈஸியாக டியூ வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் கிட்டத்தட்ட 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க இந்த கிரவுண்டில். போன டைம் T20 வேர்ல்டு கப் நம்ம தான் அடித்தோம். இந்த டைமும் கப் அடிச்சா கண்டினியூஸாக 2 டைம் அடித்த சாதனையை இந்தியா தான் நிகழ்த்தும். பல பேய்கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனலில் இந்தியா கப் பிடிக்குமா? உங்களுக்கு கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.